ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகம் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இந்த ஜூஸை டெய்லி ஒரு நாளைக்கு 1 டம்ளர் அளவு குடிச்சிங்க அப்படின்னா இதயத்துக்கு நல்லது, ஜீரண சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியது, அலர்ஜிக்கு எதிராக போராடக்கூடியது, ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, இந்த மாதிரி பல நன்மைகளை வழங்கக்கூடிய இந்த ஜூஸை தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முந்தின நாள் இரவே வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுக்கணும். அத்திப்பழம், பாதாம், அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்தா, இந்த மாதிரி வால்நட்டு, இது எல்லாத்தையும் முந்தின நாள் இரவே ஊற வச்சுக்கணும். நான் இன்றைக்கி 2 பேர்த்துக்கு அளவாக ஜூஸ் வந்து தயார் செய்ய போகிறேன். அதனால் ஒவ்வொரு நட்ஸ்லேயும் 4 பீஸ் 5 பீஸ் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அத்திப்பழம் பாருங்கள், நல்லா ஊறி நல்லா பொதுன்னு நல்லா ஊறி வந்திருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஜூஸு. அதே மாதிரி கருப்பு திராட்சையும் நல்லா கழுவிட்டு முந்தின நாள் இரவே 1 டம்ளர் அளவு தண்ணி நிரப்பி அதில் வந்து ஒரு 10-15 அளவுக்கு கருப்பு திராட்சை நல்லா ஊற வச்சுக்கலாம். வெயிலோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. இந்த கோடை காலத்தில் உங்களோட உடம்பை குளிர்ச்சியாகவும் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கும் சரி அல்ல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த ஜூஸை டெய்லி 1 டம்ளர் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துடணும். வாங்க இந்த ஜூஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் திராட்சை எடுத்துருக்கேங்க. திராட்சை ஒரு 20 பீஸ் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்குங்க. இது கூட நம்ம முந்தின நாள் இரவே ஊற வச்ச நட்ஸை அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் தான் ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது, வேஸ்ட்டாக போயிடும் எல்லா சத்துக்களும். தண்ணியோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு திராட்சையும் நம்ம முந்தின நாள் இரவே வந்து ஊற வச்சோம் இல்லையா, அதையும் வந்து தண்ணியோடையே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நாம் ஒரு முக்கியமான பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த பொருள் தான் நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டராக வந்து செயல்பட போகுது நம்மளுக்கு. இது வந்து மாதுளை விதைகள். இந்த மாதுளை விதைகள் 2 பழத்திலிருந்து நான் எடுத்தது. 2 பேர்த்துக்கு அளவாக நான் ஜூஸ் போட போகிறேன். அதனால் 2 மாதுளையை நான் உரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதுளையில் ஏகப்பட்ட எக்கச்சக்கமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. இந்த மாதுளை கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும், ரத்த அழுத்தத்தை குறைக்கவும், தமனிகளில் ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணவும் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. இதயத்தை வலுப்படுத்தக்கூடியது. இது இதய நோய் அபாயத்தை வந்து குறைக்கக்கூடியது. பெண்களுடைய மெனோபாஸ் காலங்களில் ஈஸ்ட்ரோஜனின் உற்பத்தி குறைந்து மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள்லாம் உடலில் வந்து அதிகமாகும். இந்த மாதிரியான காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளை ஜூஸ் நாம் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடலில் ஈஸ்ட்ரோஜனின் உற்பத்தியை தூண்டி எலும்பு தேய்மானம், மூட்டு வலி இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுதலை அடையலாம். இந்த வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கடு கூல்ட்ரிங்க்ஸ், பேக்கடு ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்கிறாங்க. அது மிகவும் தவறுங்க. அது கலருக்காக நிறைய கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கடு ஐட்டம்ஸ் எல்லாம் தவிர்த்து வீட்லேயே இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் அரித்து குடிக்கும்போது நம்மளோட உடலும் வலுப்பெறும், நிறைய ஊட்டச்சத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜூஸை குழந்தைங்களுக்கு கொடுத்துங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த மில்க்குமே ஆட் பண்ணல. சுகருமே வந்து ஒயிட் சுகரெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒயிட் சுகரெல்லாம் வேண்டாம். இந்த அத்திப்பழத்தில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸும் மாதுளையில் இருக்கிற ஸ்வீட்னஸுமே இந்த ஜூஸுக்கு போதுமான அளவு இனிப்பை கொடுத்துரும். எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த சுகரும் வந்து சேர்த்துக்க வேண்டாம். ஒயிட் சுகரை முற்றிலுமாக தவிர்த்துருங்க. இந்த மாதிரி பெரிய ஒரு கிளாஸில் நீங்கள் டெய்லி 1 டம்ளர் அளவுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த வெயில் காலத்தில் அந்த வெயில் சம்மந்தப்பட்ட அந்த நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஜூஸை ரெகுலராக நீங்கள் வந்து டெய்லியும் கொடுத்துருங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, ஆரோக்கியமானது, வீட்லேயே செஞ்சது. இன்றைக்கி நான் என் ஹஸ்பண்ட்க்கு இந்த ஜூஸ் வந்து கொடுத்துருக்கேன். அவங்க குடிச்சிட்டு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல ஹெல்த் டிப்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.